கூலி திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 151 கோடிக்கு மேல அந்த படம் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது மூலமா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஓப்பனிங் டேல அதிக வசூல் செஞ்ச படம் அப்படின்ற ஒரு சாதனையை கூலி திரைப்படம் படைச்சிருக்குது. இந்த சாதனை வந்து இதுக்கு முன்னாடி லியோ திரைப்படத்துக்கிட்ட இருந்தது. 148.5 கோடி லியோ திரைப்படம் முதல் நாள்லயே கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிபேட்டை கிளப்பி இருக்குது. இப்போ வசூல் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ரஜினியா விஜயா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து மறுபடியுமே தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே வசூல் ரீதியா பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமால டாப் 2 ஆக்டர்ஸா இருக்கிறாங்க. ரெண்டு பேர் நடிக்கிற திரைப்படங்களும் கேரண்டி 100 crores அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பீக் ஆஃப் தேர் கெரியர் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். அப்படி பார்க்கும்போது எந்த நடிகர் அதிகமா அந்த 100 crore பேரியரை பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தலாம். யூஸ்வலாவே இந்த 100 crore பேரியர் அப்படின்றது இப்போ ஒரு மினிமம் கேரண்டியாவே மாறிடுச்சு. ரஜினி படங்களா இருக்கட்டும் சரி, விஜய் படங்களா இருக்கட்டும் சரி, எந்த மாதிரியா இருந்தாலும் அது கண்டிப்பா 100 crore பேரியர் அப்படின்றத கண்டிப்பா பிரேக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம வேர்ல்டு வைடா பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நடிகர்கள் நடிச்ச படங்கள் மட்டுமே 23 படங்கள் 100 கோடி பேரியரை பிரேக் பண்ணிருக்கு. அந்த வகையில நடிகர் விஜய் வந்து இதுல ஒரு படம் அதிகமா வின் பண்றாரு. 12 படங்கள் விஜய் நடிச்ச படங்கள் வந்து 100 கோடி பேரியரையும், ரஜினி நடிச்சதுல 11 படங்கள் மட்டும்தான் 100 கோடி பேரியரை பிரேக் பண்ணிருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம இருந்துட்டாலும் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ரஜினியை விடவும் விஜய் கொஞ்சம் அதிக படங்கள் அவர் கொடுத்ததுனால இந்த 100 கோடி பேரியரை வந்து விஜய் அவர்கள் ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அட் த சேம் டைம் 600 கோடி பேரியர் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 600 crores பேரியரை மொத்தமே 3 தமிழ் படங்கள் தான் பிரேக் பண்ணிருக்கு. அந்த 3 படங்களுமே இந்த ரெண்டு நடிகர்கள் நடிச்ச படம் தான். ஸோ அந்த 600 crore பேரியரை பிரேக் பண்ண 3 படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா லியோ, ஜெயிலர், 2.0. அந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா 600 crore பேரியரை பிரேக் பண்ணதுல அதிக முறை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல ரஜினி அவர்கள் இருக்காரு. அதே மாதிரி 500 crore பேரியர்லையுமே இந்த 3 படங்கள் தான் இருக்குது. அதாவது விக்ரம் படத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 படங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் கூலி திரைப்படத்தோடைய எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 crore பேரியரை பிரேக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா 500 crore பேரியரை பிரேக் பண்றதுல ரஜினி அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஒரு ஆவரேஜ் மூவியாவே இருந்தாலும் 2.0 வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ரிவ்யூஸ் தான் கிடைச்சது கிரிட்டிக்ஸ் மத்தியிலும் சரி, ரசிகர்கள் மத்தியிலும் சரி. பட் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பிக்கெஸ்ட் எவர் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சினிமாவில் 2.0 தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அபவ் ஆவரேஜ் படங்கள் கொடுத்தால் மட்டுமே போதும். அந்த கிரிட்டிக்ஸ் மத்தியில் பெரிய லெவலில் அப்ரிசியேஷன் பெறலை அப்படின்னாலும் ரஜினி அவர்களுடைய திரைப்படம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இந்த இடத்துல நம்ம கொடுக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அட் த சேம் டைம் விஜய் அவர்களுடைய படத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வாரிசு மாதிரியான படங்களாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர் மாதிரியான படங்கள், அது வந்து 50% ஆக்குபென்சியில் மட்டுமே ஓடின படமாக இருக்கட்டும், அதுவுமே கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சது. பிகில் மாதிரியான படம் வந்து ரிலீஸ் டைமில் பெரிய லெவலில் அதுக்கான அப்ரிசியேஷன் இல்லை, அதுக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் தான் வைக்கப்படுது, ரொம்ப அமெச்சூரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த படம் அந்த 300 கோடி பேரியரை ஈஸியாகவே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இந்த ரெண்டு நடிகர்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் டைரக்டாக ஹெட் டு ஹெட் மீட் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சந்திரமுகி அண்ட் சச்சின் தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதில் சந்திரமுகி ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 80 கோடி சந்திரமுகி பெற்றுச்சு. சச்சின் ஆன் தி அதர் ஹேண்ட் 16 கோடி தான் பெற்றுச்சு. அப்கோர்ஸ் அந்த டைம்ல ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம்ல இருந்தாரு. விஜய் அவர்கள் அப்பதான் கொஞ்சமா அந்த ஸ்டார்டம் அட்டைன் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவரை பார்த்துட்டோம்னா 2007ல இருந்து ஒரே வருஷத்துல ரெண்டு பேரும் படம் ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு பேருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா வித்தவுட் அ டவுட் ரஜினி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம் இருந்திருக்கு நம்ம பார்க்க முடியுது. மிகப்பெரிய லெவலில் ஒரு வசூல் ராஜாவாகவே இருந்திருக்கிறாரு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். குறிப்பா 2007ல ரெண்டு நடிகர்களுக்குமே ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் இந்த கெரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கிரி படமா இருக்கட்டும் சரி, சிவாஜி படமா இருக்கட்டும் சரி, ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது. போக்கிரி வந்து விஜய் அவர்களுக்கு வந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சேம் ஆன் தி அதர் ஹேண்ட் ரஜினி அவர்களுக்கும் சிவாஜி வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் திரைப்படமா இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரஜினி அவர்களுடைய அந்த சிவாஜி படம் 150 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. அந்த வசூலை கொஞ்சம் கூட மேட்ச் பண்ண முடியல போக்கிரி திரைப்படத்தால. ஏன்னா அந்த டைம்ல ரஜினி அவர்களுடைய ஸ்டார்டம்
திரைப்படம் ஓவர் த மூன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய லெவலில் இருந்தது. விஜய் அவர்களுடைய போக்கிரி திரைப்படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆயிருந்தாலும் அந்த இதில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக மாறி இருந்தாலும் அந்த படம் 67 கோடி தான் வசூல் செஞ்சிருந்தது. அடுத்ததா 2010 இதே டுவோ வந்து ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்து சுறா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, ரஜினி அவர்களுக்கு எந்திரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. எந்திரன் வந்து கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல வசூல் செய்து ரஜினி அவர்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் திரைப்படமா மாறுது. பட் சுறா ஆன் தி அதர் ஹேண்ட் 30 கோடி மட்டும் தான் அது வசூல் செய்யுது. அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமா சுறா அமையுது. இப்படி ஹிட் கொடுத்தா பெரிய லெவல்ல வசூலும், ஃபிளாப் கொடுத்தா பெரிய லெவல்ல வசூல் குறைவாகும் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு கலவையான விமர்சனமான படங்கள் வந்தாலும் ரெண்டு பேருடைய வசூல்லையும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ரிலீஸ் ஆன படங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2014 ரஜினி அவர்களுக்கு லிங்கா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல அது மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது ஏமாற்றத்தையே கொடுத்தது. மிகப்பெரிய லெவலில் ட்ரோலும் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த படம் என்னதான் ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் 150 கோடி பேரியரை ஈஸியாவே கிராஸ் பண்ணிச்சு. 152 கோடி வரைக்கும் அந்த திரைப்படம் வசூல் செஞ்சிருந்தது. விஜய் ஆன் தி அதர் ஹேண்ட் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்குறாரு. அந்த டைம்ல அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த படத்துல வர்ற எல்லாமே அந்த டைம் ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு விஷயமா தான் இருந்தது. அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருந்தாலும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் அவர்களோட கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கத்தி டெஃபினட்டா அதில் டாப் 5ல இருக்கும். அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னா எஸ் 100 crore பேரியரை கிராஸ் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் லிங்கா தொட்ட அந்த உயரத்தை கத்தி படத்தால் தொட முடியல. டிஸ்பைட் பீயிங் அ பெட்டர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். கத்தி வந்து கிட்டத்தட்ட 126 கோடி வரைக்கும் தான் அது வசூல் செஞ்சிருந்தது. இப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் வந்து ஒரு ஆவரேஜ் படம் கொடுத்திருந்தாலும், விஜய் அவர்கள் ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்திருந்தாலும் ரஜினி அவர்களுடைய அந்த வசூலை விஜய் அவர்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல அவரால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த ட்ரெண்ட் எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2016 கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் வெளியாகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஓப்பனிங்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைக்குது. இந்த படம் இருந்தாலும் இந்த படத்தோடைய விமர்சனம் அப்படின்றது கொஞ்சம் எதிர்மறையான விமர்சனமாக தான் இருக்குது. எதிர்பார்த்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்கும் இந்த படம் வசூல் செய்து பார்த்தோம்னா 295 கோடி வரைக்கும் இந்த படம் ரீச் பண்ணுது. அதை தாண்டி மற்ற ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 300+ crores போகும் அப்படின்னும் சொல்றாங்க. அதே டைம்ல விஜய் அவர்களுக்கு தெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் படம் கிடைக்குது. முன்னாடி பண்ண மாதிரி அந்த கத்தி லிங்கா டைம்ல இருந்த அதே ட்ரெண்ட் இந்த வருஷமும் தொடருது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கபாலி வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னும் போது தெரி படம் ஒரு ஹிட்டான ஒரு படமா இருக்குது. பட் இருந்தாலும் கபாலி படம் கலெக்ட் பண்ணதுல ஒரு 50% மட்டும் தான் தெரி படம் வசூல் செஞ்சது. கிட்டத்தட்ட 150 கோடி மட்டும் தான் தெரி படம் வசூல் செஞ்சிருந்தது. இந்த ட்ரெண்ட் இதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. 2018 அதே மாதிரி அதே 2 வருஷ கேப்ல பட் ஆனா இந்த இடத்துல ட்ரெண்ட் பயங்கரமாவே மாறுது. காலா திரைப்படம் வந்து ரஜினி அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் விஜய் அவர்களுக்கு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு மேலேயுமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரெண்டுமே பல கான்ட்ரவர்சிஸையுமே கிளப்பிச்சு. காலா டைம்ல ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி ஒரு கமெண்ட் பண்ணதுனால அதுக்கு வந்து அதை நிறைய பேர் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியுமே அந்த டைம்ல இருந்தது. அதை நிறைய பேர் பாய்காட்டுமே பண்ணியிருந்தாங்க. பட் டிஸ்பைட் பீயிங் இட் அது 150 கோடிக்கு மேல அந்த திரைப்படம் வசூல் செஞ்சிருந்தது. சர்க்கார் ஆன் தி அதர் ஹேண்ட் அதுவுமே சில பாடல்களாக இருக்கட்டும் இல்லை வர காட்சிகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய லெவலில் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை அந்த படம் சந்திச்சது. பட் இருந்தாலும் அந்த படம் 250 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சிருந்தது. காலாவாக இருக்கட்டும் சர்க்காராக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அந்த படத்து மேலே இருந்தது. பட் இருந்தாலும் காலா படத்தை விடவும் சர்க்கார் படம் மிகப்பெரிய லெவலில் வசூலை ஈட்டி கொடுத்தது. பட் அந்த டைமில் தான் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களுக்கு ஒரு படம் வருது. கிட்டத்தட்ட 660 கோடி வரைக்கும் அந்த படம் வசூல் செய்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் அப்படின்ற ஒரு சாதனையை இந்த இடத்துல படைக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டு வகையாகவும் பார்க்கலாம். ரஜினி அவர்களுக்கு அந்த ஆண்டு 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று 2.0 இன்னொன்று காலா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2.0 எதனால இவ்வளோ பெரிய வசூல் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2.0க்கு அது 2வது பார்ட் அப்படின்றதுனாலையும் அதோடைய முதல் பார்ட் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆனதுனாலையும் 2வது பார்ட் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி 2.0 வந்து ஹிந்தி பெல்ட்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் பேன் இண்டியா ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக அக்ஷய்குமார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஸ்டார் அந்த படத்தில் முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்றாரு அப்படின்னும் போது ஹிந்தி பெல்ட்ல அதுக்கான ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் 50 கோடிக்கு மேலேயா இருக்கட்டும் இல்லை 100 கோடிக்கு மேலேயா இருக்கட்டும் 150 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச ஒரே தமிழ் திரைப்படம் 2.0 அப்படின்னும் போது ஹிந்தி மார்க்கெட்டில் 2.0 ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்றுச்சு. அதனால 2.0 ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இந்த இடத்துல அமையுது. இதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்சப் பண்ண
ஆரம்பிக்குது. விஜய் படங்கள் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் சரி, ரஜினி படங்கள் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மீட்ல விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இதுக்கான பிரைம் எக்ஸாம்பிள் தான் 2019 பேட்டை அப்படின்னு ஒரு திரைப்படம் ரஜினி அவர்களுக்கும், பிகில் அப்படின்னு ஒரு திரைப்படம் விஜய் அவர்களுக்கும் ரிலீஸ் ஆகுது. பேட்டை வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரியான ஒரு படமா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டைம்ல விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆனதுனால பேட்டைக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சிறிய அடி விழுந்தது அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் பிகில் வந்து அந்த டைம் ரிலீஸ் ஆன டைம்ல கைதி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் கைதி ஒரு மிகப்பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு. அந்த இது ஒரு பெட்டரான படம் அப்படின்ற மாதிரியான விமர்சன ரீதியாகவும் பெற்றுருச்சு. அதனால பிகிலோடைய பாக்ஸ் ஆஃபீஸும் கொஞ்சம் அடி வாங்கிச்சு அப்படின்னே சொல்லிடலாம். பட் இருந்தாலும் ரெண்டு திரைப்படத்துக்குமே ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் ரிலீஸ் டைம்ல கிடைச்சது. பட் இருந்தாலும் பேட்டை வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல அதுக்கு ஒரு பெட்டர், அது இன்னுமே ஒரு நல்ல ப்ராப்பரான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, அதுக்கப்புறம் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்களே தவிர ரிலீஸ் டைம்ல பேட்டையா இருக்கட்டும் சரி, பிகிலா இருக்கட்டும் சரி, ஒரு ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜ் படமாக தான் பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல தான் அந்த ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆனது நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. இதுக்கு முன்னாடி யூஸ்வலாகவே ரஜினி அவர்களுடைய படம் ஆவரேஜாக இருந்தாலும், விஜய் அவர்களோட படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்தாலும், வசூல் ரீதியாக ரஜினி அவர்களுடைய படம் தான் எப்போவுமே டாப்ல இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் டோட்டலாக ஷிஃப்ட் ஆகுது. பிகில் வந்து 300 கோடி வரைக்கும் வசூல் செய்யுது. பேட்டா அந்த அதர் ஹேண்ட் 220 கோடி தான் வசூல் செய்யுது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் பார்த்தோம்னா 2021 அண்ணாத்த அண்ட் மாஸ்டர் ரிலீஸ் ஆகுது. அண்ணாத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. அது 200 கோடி மார்க் அது தொடல. பட் அந்த அதர் ஹேண்ட் மாஸ்டர் வந்து 50% ஆக்கியூபன்சிலே அந்த 200 crores பிளஸ் வந்து அச்சீவ் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்குது. ஒருவேளை ரஜினி அவர்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை விடவும் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது. அதுக்கான பதில் 2023ல கிடைக்குது. வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்குமே வசூல் செய்தது. டிஸ்பைட் பீயிங் ஒரு எதிர்மறையான கொஞ்சம் அது பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்குமே அந்த படம் வசூல் செய்து. அந்த இடத்துல தான் ரெண்டு பெரிய படங்கள் ரெண்டு ஆக்டர்ஸ்க்குமே வருது, ஜெயிலர், லியோ அப்படின்ட்டு. ஜெயிலர் அண்ட் லியோ ரெண்டுமே தாறுமாறா ஓட்டத்தை ஓடுது. குறிப்பா ஜெயிலர் படத்துக்கு ஓப்பனிங் கொஞ்சம் வீக்கரா இருந்தாலும் கிட்டத்தட்ட முதல் நாள் வசூல் 90 crores மட்டும் தான் இருந்தாலும் லியோ திரைப்படத்துடைய ஓப்பனிங் வந்து 148 கோடி இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டேலேயே கிட்டத்தட்ட 50 கோடி பின்தங்கி தான் ஜெயிலர் திரைப்படம் தொடங்குது. பட் இருந்தாலும் எண்ட்ல ரெண்டுமே மோரார்லெஸ் 610 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதா சொல்றாங்க. இப்படி இருக்க அதுக்கு அடுத்தது வந்த கோட் திரைப்படம் வந்து 450 கோடி வரைக்குமே வசூல் செய்தது. இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய லெவல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலும் 450 கோடி வரைக்கும் கோட் திரைப்படம் வசூல் செய்து. ரெண்டு ஆக்டர்ஸுக்குமே அவங்களுடைய படங்கள் நோ மேட்டர் வாட் ஒரு பெரிய வசூலை ஈட்டி கொடுக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க இந்த நம்பர்ஸ். அண்ட் உங்களுடைய கருத்து என்ன? இந்த ரெண்டு ஆக்டர்ஸ்ல யாரு உண்மையான வசூல் கிங் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.